ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் நோபல் பரிசு 2025 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் 18. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் நோபல் பிரைஸ் 2025 வின்னர்ஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நோபல் பிரைஸ் ஜிகே கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 ஆண்டுக்கான உடலியல் மற்றும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை: மேரி இ ஃப்ரென்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், சிமோன் சககுச்சி ஆகிய மூவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் 2025 ஆண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. உடல் உறுப்புகளை நோய் எதிர்ப்பு செல்கள் தாக்காமல் தடுத்து முறைப்படுத்தும் டி செல்களை கண்டுபிடித்ததற்காக மூவருக்கும் 2025 ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேரி இ ஃப்ரான்கோ அமெரிக்கா, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அமெரிக்கா, சிமோன் சககுச்சி ஜப்பான் ஆகிய மூவருக்கும் நோபல் பரிசுடன் 11 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 10.40 கோடி பகிர்ந்தளிக்கப்படும். 2025 ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை: ஜான் கிளார்க், மிச்சல் எச் டெவோரெட், ஜான் எம் மார்டினிஸ் ஆகிய மூவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மின்சுற்றில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் மற்றும் அளவீடு இருப்பதை கண்டுபிடித்ததற்காக 2025 ஆண்டின் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விஞ்ஞானிகள் ஜான் கிளார்க், மிச்சல் எச் டெவோரெட், ஜான் எம் மார்டினிஸ் ஆகிய மூவருக்கும் நோபல் பரிசுடன் ரூபாய் 10.40 கோடி பகிர்ந்தளிக்கப்படும். 2025 ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை: ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிடாகவா, ஒமர் எம் யக்கி ஆகிய மூவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலோக கரிம கட்டமைப்பு எனும் புதிய வடிவிலான மூலக்கூறு கட்டமைப்பை உருவாக்கியதற்காக மூவருக்கும் 2025 ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிச்சர்ட் ராப்சன் பிரிட்டன், சுசுமு கிடாகவா ஜப்பான், ஒமர் எம் யக்கி ஜோர்டன் ஆகிய மூவருக்கும் நோபல் பரிசுடன் சுமார் ரூபாய் 10.40 கோடி பகிர்ந்தளிக்கப்படும். 2025 ஆண்டுக்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை: லாஸ்லோ கிருஷ்ணா ஹோர்காய். கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் 2025 ஆண்டின் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்லோ கிருஷ்ணா ஹோர்காய் 1954 ஹங்கேரி நாட்டில் பிறந்தார். இவரது முதல் நாவல் ஷடான் டன்கோ 1985 வெளியானது. இவர் 2015 மேன் புக்கர் பரிசை பெற்றுள்ளார். 2025 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை: மரியா கொரினா மச்சோடோ. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைக்காக தொடர்ந்து போராடியதற்காகவும் அந்த நாட்டில் சர்வாதிகாரம் மாறி ஜனநாயகம் மலர்ந்ததற்காகவும் அவர் நடத்திய போராட்டத்திற்காகவும் 2025 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை: ஜோயல் மோகிர், பிலிப் அகியோன், பீட்டர் ஹோவிட் ஆகிய மூவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுமையுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கான ஆய்வுக்காக 2025 ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு மூவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலமாக நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான நிபந்தனைகளை அடையாளப்படுத்தியதற்காக ஜோயல் மோகிற்கு நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளது.
பழைய கொள்கைகளை நீக்கி புதிய கொள்கைகள் மூலமாக நீடித்த வளர்ச்சி என்ற ஆய்வுக்காக பிலிப் அகியோன் மற்றும் பீட்டர் கோவிட் ஆகிய இருவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளது. ஜோயல் மோகிர் அமெரிக்கா, பீட்டர் கோவிட் அமெரிக்கா, பிலிப் அகியோன் பிரிட்டன் ஆகிய மூவருக்கும் நோபல் பரிசுடன் சுமார் ரூபாய் 10.40 கோடி பகிர்ந்தளிக்கப்படும். நோபல் பரிசு முதலில் வழங்கப்பட்ட ஆண்டு? விடை 1901. ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசு எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுகிறது? விடை 6 பிரிவுகள். ஒவ்வொரு ஆண்டும் பின்வரும் 6 துறைகளில் மனித குலத்திற்கு பலனளிக்கும் வகையில் செயல்படுவோருக்கு நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. 6 துறைகள்: மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரம். 1901ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வரும் நோபல் பரிசை நிறுவியவர் யார்? விடை ஆல்ஃபிரட் நோபல். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானியும் டைனமைட் வெடிபொருளை கண்டுபிடித்தவருமான ஆல்ஃபிரட் நோபலின் உயிலை பின்பற்றி 1901ஆம் ஆண்டு முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யார்? விடை சர் சி வி ராமன். இவர் 1930ஆம் ஆண்டு இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெற்றார். தற்போது வரை தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் நோபல் பரிசு பெற்றுள்ளனர். அவர்கள் சர் சி வி ராமன், சுப்பிரமணியன் சந்திரசேகர், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். நோபல் பரிசுடன் வழங்கப்படும் பரிசுத் தொகை எவ்வளவு? விடை சுமார் ரூபாய் 10.40 கோடி. நோபல் பரிசானது தங்கப்பதக்கம், வண்ண ஓவியத்துடன் கூடிய பாராட்டு பத்திரம், சுமார் ரூபாய் 10.40 கோடி ரொக்கப்பரிசு ஆகியவை கொண்டது. ஆல்ஃபிரட் நோபல் மறைந்த நாளான டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்டாக்ஹோம் மற்றும் நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நோபல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நோபல் பரிசு வழங்கும் நாடு எது? விடை ஸ்வீடன். அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் வழங்கப்படுகிறது. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். இவர் 1913ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றார். நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய நபர் என்ற பெருமையும் ரவீந்திரநாத் தாகூர் பெற்றுள்ளார். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் யார்? விடை வில்ஹெல்ம் ரான்ச்சன். 1901ஆம் ஆண்டு முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. 1901இல் நோபல் பரிசை பெற்றவர்கள்: மருத்துவம் எமில் வான் பெஹ்ரிங், இயற்பியல் வில்ஹெல்ம் ரான்ச்சன், வேதியியல் ஜக்கோபஸ் வான் ஹாப், இலக்கியம் சல்லி ப்ரூத்தோம், அமைதி ஹட்ச் டுனன்ட் மற்றும் ஃப்ரெடரிக் பாசி. கீழ்கண்டவர்களில் மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யார்? விடை மலாலா யூசுப். 17 வயதில் அமைதிக்கான நோபல் பரிசை 2014ஆம் ஆண்டு பெற்றார். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்? விடை மேரி கியூரி. இவர் 1930ஆம் ஆண்டு இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெற்றார். தற்போது வரை நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள் எண்ணிக்கை? விடை 9 பேர். நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள்: ரவீந்திரநாத் தாகூர் 1913ஆம் ஆண்டு இலக்கியம், சர் சி வி ராமன் 1930ஆம் ஆண்டு இயற்பியல், ஹர்கோவிந்த் குரானா 1968ஆம் ஆண்டு மருத்துவம், அன்னை தெரசா 1979ஆம் ஆண்டு அமைதி, எஸ் சந்திரசேகர் 1983ஆம் ஆண்டு இயற்பியல், அமர்தியா சென் 1998ஆம் ஆண்டு பொருளாதாரம், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் 2009ஆம் ஆண்டு வேதியியல்,
கைலாஷ் சத்யார்த்தி 2014ஆம் ஆண்டு அமைதி, அபிஜித் பானர்ஜி 2019ஆம் ஆண்டு பொருளாதாரம். நண்பர்களுக்கான கேள்வி, நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.